ஹை கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அதில் இருக்குது. ப்ளஸ் ஒமேகா 6 இருக்கிறதுனால உங்களுக்கு ஏர்ஃபால்லேருந்து ஒமேகா 6 இன்ஃப்ளமேட்டரி க்ரியேட் பண்ணுறது அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா ஜாயின்ஸ் பெயின், முட்டி வலி, அதுக்கப்புறம் பேக் பெயின், தலைவலி, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரத்துக்கு இந்த உணவு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோழிக்கு இது ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்களா, ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுறாங்களா அப்படின்றத தாண்டி அதனோட பிறப்பே ஒரிஜினலாக இல்லை. சரிங்களா? அப்படியேப்பட்ட நம்ம ஒரு சாப்பாடாக நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 12 வயசு பையனுக்கு டயபிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த காலத்தில் கிடைச்ச நாட்டு தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபீட்லேருந்து போட்டாலே நல்ல பழுத்த தக்காளி தெரிச்சிரும். இப்போ போட்டு பாருங்கள், பவுன்ஸ் ஆகும். நீங்கள் அதில் கிரிக்கெட்டே விளையாடலாம். ஸோ அப்போது அந்த தக்காளி, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மோரிஸ் பனானா பார்க்குறீங்களா, மஞ்சள் கலரில் நீட்டாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அந்த டீ கடை எல்லா கடையிலையும் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வாழைப்பழம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அந்த 1950s முன்னாடி இந்த பிராய்லர் சிக்கன் யாருமே பார்த்ததில்லை. 1950s 1980s அப்புறம் தான் இந்த பிராய்லர் சிக்கன் இருக்குது. அது வந்து என்ன ப்ராசஸ் அப்படின்னா ஜெனட்டிக் செலெக்ஷன் ஒரு ப்ராசஸ். YSR film தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஸ்வீட் எஸ் சுகுமார் இயக்கத்தில் ரியோ ராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரைப்படம் மார்ச் 14 முதல். சரி, இப்போ நார்மலாவே நான்வெஜ் அப்படின்னா எல்லாருமே அதிகமா விரும்பி சாப்பிடுறது ஃபர்ஸ்ட் சிக்கன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ எனக்குமே காமனா சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா அதுலயும் குறிப்பா இந்த பிராய்லர் சிக்கன் அப்படின்றது எடுக்கவே கூடாது, அது நல்லது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா? சரி, நான்வெஜ் தவறு கிடையாது, எடுக்கலாம். பிராய்லர் சிக்கன் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அதில் ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன்ஸ் போடுறாங்க, க்ரோத் ஹார்மோன்ஸ் போடுறாங்க, அதனால் சாப்பிடக்கூடாதுன்ட்டு நிறைய பேர் புரிஞ்சிருப்பாங்க. பட் அதையும் தாண்டி ஒரு 2 விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம். என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் காட்டில் சிங்கம், புலி, யானை, குதிரை எல்லாம் பார்க்குறீங்கல்ல, அப்புறம் இங்கே ஒரு பிளான்ஸில் ஆலமரம், வேப்ப மரம் எல்லாம் பார்க்குறீங்க. இதெல்லாம் நேச்சுரல் செலெக்ஷன், இயற்கையாக செலக்ட் பண்ணி அது நமக்கு முன்னாடியே அது இருக்குது, அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ இப்போ அந்த 1950s முன்னாடி இந்த பிராய்லர் சிக்கன் யாருமே பார்த்ததில்லை. 1950s 1980s அப்புறம் தான் இந்த பிராய்லர் சிக்கன் இருக்குது. அது என்ன ப்ராசஸ் அப்படின்னா ஜெனட்டிக் செலெக்ஷன் ஒரு ப்ராசஸ். இப்போது நான் ஒரு அனிமல்னு வச்சுங்களேன், நான் பிறந்த உடனே வேகமாக வளர்றேன் அப்படின்னா என்கிட்டேருந்து ஒரு சில ஜீன்ஸ் எடுத்துப்பாங்க. அந்த ஜீன்ஸ் எடுத்து இன்னொரு 2-3 ஜீன்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அது ஒரு விலங்கை இந்த லேப்ல கிரியேட் பண்ணுவாங்க. அதுதான் ஜெனட்டிக் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெத்தட்ல ஒரு லேப்ல உருவாக்குன ஒரு விஷயம்தான் அது. ஜெனட்டிக் செலெக்ஷன்ன்றது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கொடுக்குற ஃபீடு பார்த்தீங்க அப்படின்னா 70% சோயாவாக இருக்கும், 30% கானா இருக்கும். ஸோ அதிகப்படியான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற ஒரு ஃபீடை கொடுக்குறாங்க. அதை கொடுத்த உடனே அது என்ன ஆகுது, ஒபீஸ் ஆகுது, வெயிட் நிறைய போடுது. ஏன்னா கார்போஹைட்ரேட்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக மாவுச்சத்து தான். அகெயின் மாவுச்சத்து சாப்பிட்றதுனால தான் வெயிட் போடுறது. நமக்கு பார்த்தீங்கன்னா சுகர், பிபி, ஃபேட்டி லிவர் எல்லாமே அந்த மாவுச்சத்துனால. ஸோ இப்போது அந்த கோழிக்கும் அதுதான் ஃபீடாக கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 1950s இருந்த அந்த நாட்டுக்கோழிக்கும் இந்த கோழிக்கும் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 400 மடங்கு வேகமாக இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது அந்த ஜெனட்டிக்காக செலக்ட் பண்ணி போட்டதுனால அந்த 400 மடங்கு அந்த வேகமாக வளரக்கூடிய அந்த கோழி, அது ஒரு பிரச்சனை. அப்புறம் அதுக்கு கொடுக்குற ஃபீடு கார்னு, சோயா. இப்போது இந்த கார்ன், சோயா வெறும் அனிமல் ஃபீடுக்காகவே தயார் பண்ணுறாங்க. இப்படி தயார் பண்ணுற அந்த கார்னு அப்புறம் இந்த சோயா இருக்கு இல்லைங்களா, அதுவுமே ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு தான். அதுவும் இந்த ஜெனட்டிக் செலெக்ஷன் மூலயமா அது உற்பத்தி அதிகமாகணும், சீக்கிரம் விளைச்சல் வரணும் அப்படின்றதுனால அதை மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த காலத்தில் கிடைச்ச நாட்டு தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபீட்லேருந்து போட்டாலே நல்ல பழுத்த தக்காளி தெரிச்சிரும். இப்போ போட்டு பாருங்கள், பவுன்ஸ் ஆகும். நீங்கள் அதில் கிரிக்கெட்டே விளையாடலாம். ஸோ அப்போது அந்த தக்காளி, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மோரிஸ் பனானா பார்க்குறீங்களா, மஞ்சள் கலரில் நீட்டாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அந்த டீ கடை எல்லா கடையிலையும் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வாழைப்பழம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டீ கடை ஓனர் கூட வயசாயிரும், அந்த பழத்துக்கு வயசாகாது. ஸோ இதெல்லாம் ஜெனட்டிக் மாடிஃபைடு. ஸோ ஜெனட்டிக் செலெக்ஷன் மூலயமா மாடிஃபை பண்ணி கொண்டு வர விஷயங்கள். ஸோ இப்போது அந்த கோழி
ஜெனட்டிக் செலெக்ஷன் மூலயமா வந்தது. அதுக்கு கொடுக்குற ஃபீடு கார்னு சோயா ஜெனட்டிக் செலெக்ஷன் மூலயமா மரபணு மாற்றம் பண்ணி வந்த ஒரு விஷயம். அப்புறம் அந்த ஃபீடு கொடுக்குற ஃபீடு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோழி தானே சாப்பிட போகுது, ஒரு விலங்கு தானே சாப்பிட போகுதுன்ட்டு அதுக்கு நிறைய பெஸ்டிசைட்ஸும் ஃபெர்டிலைசர்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய உரம் போட்டால் தான் நிறைய கார்னு சோயா வரணும் அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சோயாவில் பார்த்தீங்கன்னா ஃபைட்டோ எஸ்ட்ரோஜன்ஸ் இருக்குது, ஹார்மோன்ஸு. இதெல்லாம் நம்ம எடுக்கும்போது இந்த பிராய்லர் சிக்கன் மூலிமா நம்ம எடுக்கும்போது அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது ஒரு கேஜியில் ஒரு சின்ன இடத்துக்குள்ளேயே அது மூவ் ஆகிட்டு இருக்கும். எங்கேயும் அது வந்து ஓடி போயிட்டு விளையாடுறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ அப்போது ஜெனட்டிக் செலெக்ஷன் ஒரு பிரச்சனை, அதுக்கு கொடுக்குற ஃபீடு பிரச்சனை, அப்புறம் மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு பிரச்சனை. ஸோ இத்தனை பிரச்சனையோட வர அந்த கோழி பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கும்போது ஹேர்லி பியூபர்ட்டி, அதாவது அந்த சீக்கிரம் பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறது, ஹார்மோன் இம்பேலன்சஸ் வர்றது, இன்ஃபெர்டிலிட்டி வர்றது, இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இப்போது அந்த ஜெனட்டிக் செலெக்ஷன் கூட நீங்கள் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு கொடுக்குற ஃபீட்லேருந்து பிரச்சனை. இப்போ உங்களை வந்து ஒரு சின்ன இடத்துக்குள்ள மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு ரொம்ப மூவ்மெண்ட்டே இல்லாமல் ஒரு இடத்துல வச்சுட்டு உங்களுக்கு வந்து அந்த கார்ன் சோயா மட்டும் ஒரு ஃபீடாக நான் கொடுக்குறேன், இல்லை மாவு சத்தாக நான் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆக்சஸ் நான் கொடுக்குறேன்னு வச்சுங்க, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வெயிட் போடுவீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு டயபிட்டிஸ் வரும், அதுக்கப்புறம் இன்ஃபெர்டிலிட்டி, கேன்சர் எல்லாமே வரும். சரிங்களா? அதாவது நம்ம வந்து ஒரு ஃபிசிக்கல் மூமெண்ட்டே இல்லாமல் வெறும் மாவு சத்தாக சாப்பிட்டுட்டு எல்லாமே அந்த ஜெனட்டிக்கலாக மாடிஃபைடு வந்த ஃபீடு. ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோழிக்கு இது ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்களா, ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுறாங்களா அப்படின்றத தாண்டி அதனோட பிறப்பே ஒரிஜினலாக இல்லை. சரிங்களா? அப்படியேப்பட்ட நம்ம ஒரு சாப்பாடாக நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 12 வயசு பையனுக்கு டயபிட்டிஸ் இருக்குது, நானே பார்த்துருக்கேன். ஸோ ஓவர் வெயிட் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இன்க்ளூடிங் கேன்சர் வரைக்கும் இன்னைக்கு அந்த புட்சர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, கறி வெட்டுறவங்க, அவங்களே சொல்லியிருக்காங்க நிறைய கட்டி இப்போது அந்த கோழி உடம்புக்குள்ளே இருக்குது, நாங்கள் வெட்டி தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்து ஒரு இயற்கையான விஷயமே கிடையாது. ஸோ அதனால் நான்வெஜ்ன்றது தப்பு கிடையாது, இந்த மாதிரி ஜெனட்டிக் செலெக்ஷன் மூலயமா வந்தது தான் தவறுன்னு நான் சொல்கிறேன். ஸோ நேச்சுரல் செலெக்ஷன் இருக்கிற ஃபிஷ்ஷு சாப்பிட்லாம், நீங்கள் நாட்டுக்கோழி அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி ஜெனட்டிக் செலெக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ பிராய்லர் சிக்கன்றதை டோட்டலாகவே நம்ம எடுக்காமல் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்றீங்க நீங்கள். இப்போ பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒமேகா 3 ஒமேகா 6ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஃபேட்டி ஆசிட்ஸ். அது பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 வந்து நமக்கு நிறைய நன்மை பயக்கக்கூடியது, ஒமேகா 6 வந்து கொஞ்சம் நன்மையும் இருக்கும், அது கெடுதலும் இருக்கும், இன்ஃப்ளமேஷனை அதிகப்படுத்தும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஒமேகா 6க்கும் 3க்கும் ஒரு ரேஷியோ வந்து 1:3 இல்லை 1:1 அந்த ரேஞ்சில் எடுக்கிறது நல்லது. இது பார்த்தீங்கன்னா 40:1 பிராய்லர் சிக்கனில். அதனால உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் இருக்கு, இந்த ஆர்த்தரைட்டிஸ், ருமடாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சிரோ நெகட்டிவ் ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ண வேண்டியது இதுதான். ஆமாம், ஒமேகா 6 இன்ஃப்ளமேட்டரி கிரியேட் பண்ணுறது அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா ஜாயின்ஸ் பெயின், முட்டி வலி, அதுக்கப்புறம் பேக் பெயின், தலைவலி, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரத்துக்கு இந்த உணவு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அப்போ நாட்டுக்கோழிங்கிறது நம்ம எவ்வளோ வேணும்னு எடுத்துக்கலாம் சார்? அது வந்து உடம்புக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையை இதெல்லாம் உண்டு பண்ணாதா? ஆமாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுவுமே அந்த ஃப்ரீ ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பாட்டுக்கு நம்ம சுற்றிட்டு இருக்கோம், அப்போ நம்ம சாப்பிட்றது பிரச்சனை இல்லை. ஒரே இடத்துல மூவ்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது தான் இங்கே பிரச்சனை. நீங்கள் மூவ்மெண்ட்டே இல்லாமல் வெறும் மாவாக சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒபீஸ் ஆயிடுவீங்க. அது ஒபிசிட்டி கோழியை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால அதனோட பிறப்புலேருந்து எல்லாமே தவறாக இருக்கு, அதனால தான் அவாய்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ முட்டையுமே வந்து நம்ம டெய்லியுமே வந்து ரெகுலர் சாப்பிட்ற பேசிஸில் வந்து முட்டையுமே அடிக்கடி எடுத்துக்கிறோம். அதில் வந்து இந்த நாட்டுக்கோழி முட்டை அது வந்து கிடைக்கிறது இப்போ ரொம்ப அது கஷ்டமாயிடுச்சு. இப்போ நம்ம எவ்வளோ தேடி பார்த்தாலுமே கிடைக்கிறது. இந்த பிராய்லர் சிக்கன் இருக்க முட்டை எடுத்துக்கலாமா? அது உடம்புக்கு ஓகே தானா? ஏங்க அதே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன், அதனோட ப்ராடக்ட் சாப்பிடலாமா அப்படின்னா அதுவும் சாப்பிடக்கூடாது தான். அதுவும் பேசிக் அதனோட அடிப்படை உணவு, அதுக்கு கொடுக்குற ஃபீடு இருக்கு பார்த்தீங்களா, கார்ன், சோயா,
இது வந்து அகைன் ஜெனட்டிக்கா மாடிஃபை பண்ணது, ஹை கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிறது. ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். நம்ம உடம்புக்கு கண்டிப்பா ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அதுல இருக்கு. பிளஸ் omega-6 இருக்கிறதுனால உங்களுக்கு ஏர்ஃபால்ல இருந்து கிரேயிங் ஆஃப் ஹேர், சீக்கிரம் சின்ன பசங்களுக்கே இப்போ கிரே ஹேர்ஸ் இருக்கு. அது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இதுன்னு சொல்லலாம். ஸோ டோட்டலாகவே பிராய்லர் சிக்கன் அதுலேருந்து வர எக்கு எல்லாத்தையுமே எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வாழலாம். ஆமா ஆமா. YSR film தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஸ்ரீநித்யா சுகுமார் இயக்கத்தில் ரியோ ராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரைப்படம் மார்ச் 14 முதல். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். 70 ஆண்டுகால பாரம்பரியத்திலிருந்து ஒரு புதுமையின் குரல், தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்துவிட்ட குடும்பத்தின் புதிய அடையாளம். குமுதம் நியூஸ் 24/7.